பிடிக்கும். ஏன் யுகேஷிக்கு அப்பா அப்பா மட்டும் பிடிக்கும், அம்மா பிடிக்காதா? பிடிக்கும். இப்ப அப்பா இல்லாத தருணத்துல அம்மா தானே உங்களை வளர்த்திருக்காங்க பல கஷ்டத்தையும் மத்தியில. அப்ப அம்மாவை விட அப்பாவே அதிகமா பிடிக்கும். இப்ப பொம்பளை புள்ளன்னு சொல்லக்குள்ள சமூகம் எல்லா விஷயத்திலையும் கண்டிப்பா ஒரு ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணும். 15 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த சர்வத்தை வைத்துட்டாங்க படிப்பிக்கலாம். தற்பொழுது பல்கலைக்கழகம் செல்ல போகின்ற என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உந்தோளிலே கண்ணீரை கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நானிலே. மற்ற சின்னால ஒரு டாக்டர் நாங்க வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறது அம்மாவுக்கு தெரியாது. இப்ப அம்மா இப்போ பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அப்பா இப்ப உயிரோட இருந்திருந்தா அப்பாவுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? கொண்டு வச்சுதான் இதை வச்சுதான் நீ பல்கலைக்கழகம் போனாலும் அதை வச்சு அப்படி செய்யணும். ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையும். கேன்சர் என்ற அந்த நோய் என்னட்டு நிறைய பேர் கேட்பாங்க, உங்களோட தம்பி தானே நிறைய பேருக்கு உதவி செய்யறாரு யூடியூப் மூலம், உங்களை நீங்க கணவர் இழந்த நீங்க காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தான் ஒரு சிறகுகள் தருவாயா. தந்தையை இழந்து பல இன்னல்களுக்கு மத்தியில தாயினுடைய ஒரு அரவணைப்புல பல்வேறுபட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில படித்து தற்பொழுது பல்கலைக்கழகம் செல்ல போகின்ற மாணவிக்கு முன்னால் 2 ஒன்றிக்கும் தனுஷிகா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்ப பல்கலைக்கழகம் செல்ல போகின்றீங்க, உங்களோட இந்த தருணம் எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. என்ன சொல்ற, அப்பா இறந்து 6 வருஷமா ஆகுது. அந்த டைம்ல எனக்கு இந்த படிப்புக்கு ஹெல்ப் பண்ண எங்க அம்மா மட்டும்தான். அப்பா இல்லைன்னும் போதும் எங்க அம்மா ஒரு தெரு ஓரத்துல ஒரு சருப்பத்து கடை ஒன்று வச்சுதான் என்னை படிப்பிச்சா. ஏஎல் நான் ஏஎல்ல ஆர்ட்ஸ் பாடம் தான் படிச்சிருந்தேன். அதுல 2AB சித்தி எடுத்திருந்தேன் நான். இதுல இந்த தருணத்துல நான் நன்றி சொல்றது எங்க அம்மாவுக்கு மட்டும்தான். என்னை ஒரு அப்பா இல்லாம ஒரு 6 வருஷம் உயர்தரத்தை கற்பிக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு பாரியல். இந்த தருணத்துல பொருளாதார பிரச்சனை, அதுலயும் எங்கட அம்மா என்ன என்ன சொல்ற அதை நிறுத்தி விடாம அந்த படிப்பை எனக்கு இவ்வளவுத்துக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்காங்க. இந்த பெருமை எங்கட அம்மாவுக்கு தான் செய்யும். கண்டிப்பா. என்ன சொன்ன, ஒரு வீதி ஓரமா சர்வத்து கடை வைத்து, அந்த குளிர்பான கடை வைத்து அதுல இருக்கக்கூடிய அதுல பெறக்கூடிய கொஞ்சம் வருமானத்தை வச்சுதான் அவங்களோட சேர்த்து 3 பேர் என்ன ஒரு தம்பி இருக்காங்க. அவங்களையுமே நல்லா படிச்சு கொண்டு இருக்காங்க. இப்ப ஒரு பெண் தலைமை தாங்கிற குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் என்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த வகையில பல இன்னல்களுக்கு மத்தியில தனுஷிகா அவர்கள் எங்களுடைய கிராமத்துல இருந்து எங்களுடைய கிராமத்துல இறுதியில சொல்றேன் இன்னும் பல விடயங்களை அப்ப அந்த வகையில இப்ப இந்த தருணத்துல தனுஷிகா, இப்ப உங்களோட அப்பாவுக்கு நீங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொன்னா, அப்பா இப்ப உயிரோட இருந்திருந்தா அப்பாவுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எங்கட ஆரம்பத்துல எங்கட அப்பாவும் தான் இப்ப முதல் என்ன கூலி தொழில் தான் எங்கட அப்பாவும் செஞ்சுட்டு இருந்தவர். செஞ்சு அதே கடை தான், இந்த தெருவுல தான் ஒரு சர்பத்து கடை வச்சுதான் எங்கட அப்பாவும் அம்மா சேர்ந்துதான் அந்த நடத்தி கொண்டு வந்தவங்க. அப்பாவுக்கும் அந்த சில காலகட்டங்கள்ல இந்த கேன்சர் என்ற அந்த நோய், இப்ப ஒரு பாரிய நோய் தாக்குனவனே தான் அவர் இறந்து போனவர். ஆனா அப்பாவுக்கும் நான் படிச்சு ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கணும்ன்றதை அவருக்கு பார்க்கணுன்றது பெரிய ஒரு ஆசை. இந்த டைம்ல அப்பா இல்லை. நான் ஓயல் எழுதி பாஸ் பண்ண அந்த டைம்லயும் அப்பா இல்லை. நான் 9ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளே இறந்துட்டாரு. இப்ப என்ன சொல்ற, அதுலயும் இல்லை இதுலயும் இல்லை என்னக்குள்ள அவர் கவலை. இப்ப என்ன சொல்ற, ரொம்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அந்த ஒரு வெற்றியை அப்பா பார்க்கல என்ற கவலை, பார்க்கல, அது ஒரு கவலை. அத ஒரு டைமும் சில சந்தர்ப்பங்களையும் அப்பான்ற அந்த ஒரு ஆள் இல்லைன்னாக்குள்ள நிறைய தான் மிஸ் பண்ணிக்க நிறைய இதுல. அப்ப அந்த டைம்ல உங்களோட அப்பா இப்ப உயிரோட இருக்கும்போது என்ன எப்படியான புத்திமதிகளை சொல்லுவார், என்ன சொல்லுவார்? இப்ப பர்சனலா மகளுக்குள்ள அப்பா மகளுக்கான பாசம் அது அதிகமா இருக்கும் அம்மாவை விட ஒரு தந்தைக்கு. அப்ப அந்த வகையில அப்பா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வசனங்கள் ஒரு மோட்டிவேட்டா சொல்லி அது மறக்காத ஒரு வசனமாவும் ஒரு வார்த்தையாவும் இருக்கும். கண்டிப்பா.
அது எப்படின்னா இப்ப எங்கட அப்பா இப்ப ஒரு பொம்பளை புள்ளன்னு சொல்லக்குள்ள சமூகம் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நோட் பண்ணும் இதுதான் சொல்லி. ஆனா எங்கட அப்பா சொல்லுவாரு, நீ யாரை பற்றியும் இப்ப யாரு என்ன கதைச்சா கூட என்னன்னாலும் அதை வந்து மைண்ட்ல எடுக்கக்கூடாது. எது நல்ல விஷயமோ அதை மட்டும்தான் மைண்ட்ல எடுக்கணும். நமக்கு வந்து கூடாத கதைகள் எப்படி ஏதோ இல்ல வேற வேற இதுவோ அதை வந்து நம்ம முக்கியமா வந்து எடுக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் எடுத்து நம்ம முன்னேறணும். கண்டிப்பா பெண் புள்ள ஒரு ஆள் சமூகத்துல படிக்கணும். குடும்பத்துல ஒரு ஆள் பெண் பிள்ளை படிச்சாதான் அந்த பரம்பரை வளரும்ன்றது எங்கடப்பா சொன்னாரு. கண்டிப்பா படிக்கணும் பெண் பிள்ளைன்றது. அதுல பெரும் இப்ப என்ன சொல்ற அப்படி படிச்சுட்டேன்றதுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஐயா. நான் அப்பா இல்ல இந்த தருணத்துல பகிர்ந்து கொள்றதுக்கு என்னக்குள்ள ஒரு கவலையா இருக்கு. இருந்தாலும் எங்கட அப்பாவை நான் எங்கட அம்மாவையும் பார்க்கேன். எங்க அம்மாவுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி சொல்றேன். என்னன்னு சொன்னா நாங்க வந்து இப்ப வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது அம்மாவுக்கு தெரியாது. இப்ப அம்மா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்க இன்றைக்கு வந்து போவோம். இல்லைன்னு சொன்னா நாளைக்கு அப்படி கண்டிப்பா வந்து அந்த அக்காவுடைய வந்து நான் போய் பேசிக்கொண்டுவேன். அப்ப அந்த வகையில இப்ப அம்மாவுக்கு நீங்க இந்த தருணத்துல வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்ற வார்த்தையே இல்லை. இப்ப இந்த நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அப்பா இல்லாம நிறைய புள்ளிகள் இருந்தாலும் படிக்கிறதுக்குரிய சமூகமும் இல்ல பொருளாதாரமும் இல்லாம இருந்திருக்கும். நிறைய பேர் விட்டுருப்பாங்க. ஆனா எங்கட அம்மா வந்து என்ன சொல்ற விடாம படிக்கணும், படிப்பிக்கணும். கல்விதான் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால வந்து கஷ்டப்பட்டு என்ன இவ்வளவு தூரம் படிப்பிச்சதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஓகே, அதோட வந்து உங்களுடைய குறிக்கோள் வந்து அடுத்த இன்னும் வேற லெவலில் ஒரு குறிக்கோள் உண்டு. அதாவது லோயர் ஆகணும்னு சொல்லியான் சின்ன வயசுல இருந்தே ஆசை. அப்ப அந்த வகையில அதற்கான முயற்சிகளும் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கொண்டிருக்காவும். அது வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதுக்கு நன்றி. வருங்காலத்துல எங்களுக்கு வந்து அதிகமான அந்த கேசி எல்லாம் வரக்குள்ள நீங்க வந்து எங்களுக்கு வாதாடணும் கண்டிப்பா. சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சியோட கொஞ்சம் பேசுவோம். அதோட தம்பி இருக்காங்க, ஓடியாங்க ஓடியாங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களோட பேரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. பேர்? யுகேஷ். கனிஷ்கா. ஓகே, கனிஷ்கா வந்து எத்தனை ஆண்டு படிக்கீங்க? 5ஆம் ஆண்டு. ஓகே, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? 2 பேரையும் பிடிக்கும். ஓகே, யுகேஷ் அப்பா அம்மா 2 பேரும் தான் பிடிக்கும் உங்களுக்கு. அதிகம் யாரை பிடிக்கும்? அப்பா. அப்பா. ஓகே, கனிஷ்காவுக்கு யாரை பிடிக்கும் அதிகமா? 2 பேரையும் பிடிக்கும். ஏன் யுகேஷுக்கு அப்பா மட்டும் பிடிக்கும், அம்மா பிடிக்காதா? பிடிக்கும். இப்ப அப்பா இல்லாத தருணத்துல அம்மா தானே உங்களை வளர்த்திருக்காங்க பல கஷ்டத்தை மத்தியில. அப்ப அம்மாவை விட அப்பாவே அதிகமா பிடிக்கும். அல்றாரு சொல்லுங்களேன். அப்பாவுக்கு வந்து இப்ப பொம்பளை பிள்ளைகளையும் விருப்பம் இருந்தாலும் பொடியன் கூட விருப்பம். அவருக்கும் பசம் இவருக்கும் பண்ணது. சரி, கண்ணை திறச்சுக்கணும், அழ வேணாதான். சரி, அப்பா வந்து உங்க கூட இருக்காரு, சரியா? அழக்கூடாது. அக்கா வந்து படிச்சிருக்காங்க, என்ன படிச்சு பெரிய ஒரு ஆளா போக கூடாது. இப்ப இந்த தருணம் வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, அவர் வந்து எமோஷனல் ஆயிட்டாரு. சரி, ஓகே. இப்ப வந்து அதோட வந்து இந்த கனிஷ்கா குட்டி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாட்டு படிக்கிறது வந்து ஒரு அதீத திறமை உடைய ஒரு சிறுமி. சின்ன வயசுல இருந்தே பல பாடல்களை வந்து அவ்வா வந்து மனப்பாடம் செய்து எந்த டைம் வந்தாலும் முணுமுணுத்து கொண்டிருப்பாவு. அப்ப அந்த வகையில ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு குடும்ப சூழல் காரணமாக வந்து அவ வந்து அடுத்த கட்டமாக வந்து ஒரு கிளாஸுக்கு போறதோ ஏதோ ஒரு பயிற்சியை வந்து பெறதோ வந்து கடினமாக ஒரு பிரதேசம். அதோட வந்து இங்க மட்டக்களப்பு மாவட்டம் இந்த வெள்ளாளி பகுதியிலிருந்து உதாரணத்துக்கு மியூசிக் கிளாஸ் எல்லாம் வந்து இந்த பக்கம் நடக்கிறல்ல, டவுனுக்கு போய் படிக்கிறேன்டா கூட அதுக்கு பெரிய ஒரு செலவாகும். அப்ப அந்த வகையில அது வந்து இடையில நிறுத்தப்பட்டது. கனிஷ்கா ஒரு சில பாட்டுகளை படிச்சு காட்டுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாடல். காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா, விண்ணில் செல்லத்தான் ஒரு சிறகுகள் தருவாயா, தென்றலாய் வருகிறேன் பூக்களாய் பூக்கவா. சரி, ஓகே, சூப்பரா இருந்து வேற இல்லையா? சரி, இன்னும் ஒரு பாட்டு. என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உந்தோளிலே, கண்ணீரை கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நானிலே, இனி ஒரு எண்ணம்
எடுத்து வந்தாலும் உன் மகனாலும் வரம் தருவாய். ஓகே சூப்பரா. ஏன் பாட்டை வந்து இடையில இருந்து படிச்சு அந்த வரி தான் பிடிக்கும் உங்களுக்கு? அப்ப இந்த வரிகளை பார்க்கும்போது அப்பாவோட அம்மா தான் உங்களுக்கு கூட பிடிக்கும் போதுன்னு அப்படியா? சரி ஓகே சரி ஓகே டானு, அப்ப நாங்க போயிட்டு வரோம். வேற சொல்ல விரும்புறீங்களா? டானு கண் கலங்கிட்டு அப்படியா? சரி ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்பல. நான் சொல்றேன், இப்படி அப்பா இல்லாத ஒரு பெண் பிள்ளை நிறைய பேர் குடும்பம் இருக்கும். கண்டிப்பா அதுல இருக்கிற பெண் பிள்ளைல கண்டிப்பா படிக்க வைங்க. அப்பதான் அந்த ஒரு பரம்பரை வளரும். அதுக்கான இதை வந்து அரசாங்கமும் வந்து அதுக்கான இது செய்யணும். கண்டிப்பா அதுகளை இது செஞ்சு. ஓகே சரி ஓகே. ஜுகேஷ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல இல்லை. சரி ஓகே நன்றி. அப்ப இவங்க எல்லாம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அக்காவினுடைய மக்கள் தான், அதாவது மருமக்கள். அப்ப இறுதியெல்லாம் வந்து சொல்லிக் கொள்கின்றேன். எல்லா ஆரம்பத்திலையும் சொல்லிக்கொள்ள வந்து இவன் பாரு இவன் குடும்பத்தை வந்து வீடியோ எடுக்கான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேருக்குள்ள இது ஒன்று இருக்கும். சிலாக்கள் எல்லாருமே இல்லை, ஒரு சிலாக்கள் நினைக்கலாம் அப்படின்றத நான் எடுத்திருந்தேன். அப்ப ஓகே, இப்ப நான் வந்து அக்கா வந்து கண்டிப்பா இன்றைய தருணம் இப்போ எடுக்க முடிஞ்ச எடுப்பையில்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வீதி ஓரமாக தான் இருந்து சர்பத்து கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்காவு. அப்ப அக்கா வந்து நான் அந்த இடத்த போயிட்டு வந்து அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எப்படி செய்து கொண்டிருக்காங்கன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டிக் கொள்கின்றேன். அப்ப அந்த வகையில தனுஷியா, உங்களுடைய திறமை வந்து மென்மேலும் வளர வேண்டும். வருங்காலத்துல நீங்க ஒரு லோயராக வர வேண்டும். வந்து உங்களுடைய சேவை நம்மளுடைய ஊருக்கு மாத்திரம் இல்லாமல் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் தேவை. சரியா? சரி ஓகே. இந்த இடத்துல இருந்து நாங்க விடைபெறுகின்றோம். ஆனா அக்காவோட பேசிட்டு கண்டிப்பா அந்த வீடியோ நான் ஆட் பண்ணிக்கொள்வேன். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மருமகள் கனிஷ்கா? யுகேஷ் அவர் வந்து அப்படி ஃபுல்லா எமோஷனல் ஆகிட்டாரு. அப்படி ஃபுல்லா வந்து அவர் குணாதிசயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு ஆள் தான். அப்ப அந்த வகையில சரி ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட இந்த விடைபெறும். பாய். இதுதான் வந்து அந்த களுவாஞ்சொல்லக்கூடிய பட்டிருப்பு பாலம் சொல்றேன். இந்த பட்டிருப்பு பாலை பக்கத்துல வந்து இந்த வீதி வர மாதம் வந்து அக்கா வந்து சர்வத்து கடை வைத்திருக்காங்க. இந்த பக்கத்துல பாருங்க நிறைய கடைகள்லாம் வந்து இருக்குது. ஓகே, அக்காவோட கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே, என்னன்னு சொன்னப்ப உங்களோட மகள் வந்து பல்கலைக்கழகம் தெரியவா இருக்கா வேணே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வரணும் சொல்லிதான் நான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சேன். நான் எல்லா விழுகான் தூரத்துல இருந்து நான் இங்க ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் வந்துதான் இந்த சர்வத்தை தான் படிப்பிச்சேன். நல்ல ஒரு நிலைக்கு வரணும் கொண்டு அந்த நினைவை எனக்கு நிறைவேற்றிட்டு அவனுக்கு மிகச்சிறிய சந்தோஷம். அதான் இப்ப கணவனை இழந்ததுக்கு பிறகா இப்ப இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறது இப்ப ஒரு கடுமையான கஷ்டம். ஒரு பெண் தலைமைங்கிற குடும்பமா இருந்து அது இப்ப வீதியோரமா வந்து இப்ப சர்வத்து கடை வச்சு நீங்க படிப்பிச்சிருக்கீங்க. அது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்காது. இப்ப அதை பத்தி நீங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்ட? நீங்க நான் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டேன். நான் என்னன்னு சொன்னா, அப்ப நான் கணவரை இழந்த மட்டும் இல்லாம பிள்ளைகள் அப்பா இல்லைன்ற ஒரு ஃபீல் பண்ணினவங்க. அவங்க இப்பயும் ஃபீல் பண்ணி கொண்டுதான் இருக்காங்க. ஒரு அப்பாவை எடுத்தாலே அழுகுவாங்க. அவங்க அதெல்லாம் கழிச்சு கொள்றது இல்லை. தனக்குள்ளே யோசிக்கிறேன், அவங்களுக்கு அப்பா இருந்தா இன்னும் எப்படி சந்தோஷமா இருக்கும். இப்ப அப்பா இல்லை இவங்கட ஒரு இந்த நல்ல இதுகளை அவர் காணலை ஒன்றையும் ஒரு இதுகளையும் சின்ன வயசுல இழந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு எனக்குள்ளே அழுது கொள்ளுவேன். இந்த அவங்ககிட்ட ஒரு கதை கழிச்சு அவங்க டக்குன்னு அழுதுருவாங்க. போயிருந்தேன் நான். அப்ப நீங்க வந்து வியாபாரத்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப அங்க முடிச்சுட்டானா இப்ப இங்க வந்து நான் மகன் வந்து அழுது நிறைய பேசி இருந்தாரு. அதிகமா மகன் அழுவாரு. அதுலயும் மற்ற சின்னாலும் கூட பேசுவா அப்பாவை பற்றி. ஆனா கொஞ்சம் நிறைய அவங்களோட அப்பாவை பற்றி பேசிக்கொள்ளுவா அவங்களோட அப்பான்னு சொல்லி. நான் அந்த இதை மாட்டேன். அதனால கொஞ்சம் தண்ணி வர குறையும். ஆனால் மகனுக்கு வேகமா வந்துடும். அதில் மறைமுகமா நாங்கள் செய்கிறேன். என்னென்னு சொன்னா அவங்களோட அப்பா இருந்திருந்தா இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு அவங்க வந்திருப்பாங்க. இன்னொன்று அவர் வந்து என்னை விட பிள்ளைகளை கொஞ்சம் நல்ல ஒழுக்கமாகவும் நல்ல பிள்ளைகளாகவும் வளர்க்கணும்னு அவர் இது அவர கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருந்தா இன்னும் மகள் வந்து இன்னும் நிறைய சுத்தி அடங்கிருப்பாவும். அவர் இல்லை. நான் விட்டு போட்டு வந்து அவங்களோட பாட்டுக்கு படிச்சது. நான் என்னென்னு சொன்னா அவங்கள வந்து அந்த வகுப்பு இந்த வகுப்பு கொண்டு போய் திரியறதுக்கு எனக்கு உதவியும் இல்லை, யாரும் இல்லை. நான் இங்க வந்தா அவங்களோட இதை படிச்சதுதான் அவங்களோட இருக்கு. எந்த நான் சொல்லி கொடுப்பேன். போய் நைட்ல எப்படி செய்யணும்,
இப்படி நல்ல பிள்ளைகளா வரணும். அதான் என்ன சொன்னா இந்த வீடியோ பாக்குறாங்களுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொன்னா ஒரு பெண் தலைமை குடும்பமா இருந்து இவ்வளவு கஷ்டத்தையும் மத்தியில பிள்ளைகளை படிப்பிச்சிக்கீங்க. அதோட வந்து இப்ப உங்களுக்கு இப்ப நாலாம் அந்த வருமான இதுல வந்து எவ்வளவு கிடைக்கும் இப்ப சாதாரணமா? சாதாரணமாக வந்து ஒரு சில எல்லாம் தள்ளி ஒரு நாளைக்கு 1000 ரூபா அப்படி கிடைக்கும். அதை வச்சுட்டானா பிள்ளைகளை படிப்பிச்சேன் நான் வந்து எல்லாரும் வந்து அதை கொண்டு வச்சுட்டு அவங்கள படி இதை வச்சுதான் நீ பல்கலைக்கழகம் போனாலும் அதை வச்சு அப்படி செய்யணும். ஓகே, உங்களோட சந்திச்ச சரியான மாதிரி சந்தோஷம் எனக்கு. என்னன்னு சொன்னா இப்படியான அதுல வந்து சந்திச்சேன்னு சொன்னா மற்றது நான் அந்த வீடியோலயும் சொல்லிட்டேன் இறுதியாக முடிக்கிறதுக்கிட்ட வந்துட்டு தானே. இது வந்து என்னுடைய அக்கா பெரியம்மாட மகள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிள்ளையோட பேசும்போது என்னுடைய மருமக்கள் தானே. அப்போ அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்து இப்போ நம்மளே வந்து சில நேரம் ஹெல்பிங் வீடியோவா இல்லை ஒரு மறைமுக செய்தாலும் சொந்தக்காரர்கள் எல்லாம் செய்யறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்களோட என்ன வரும். ஆனால் இப்போது வந்து ஒரு திறமையை வழிகாட்டுறதுக்காக வேண்டிய ஒரு திறமையை வழிகாட்டுறதுக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோ எடுக்கணும். ஒரு ஹெல்பிங் வீடியோவா இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இப்போ உதவிகள் கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டு கிடைக்கும்னு சொன்னால் அதை செய்வோம். ஆனால் இதை வந்து நாங்கள் ஒரு ஹெல்பிங் வீடியோ மேலே எடுக்கல. ஏண்டா ஒரு தேர்ச்சி பெற்று அதை வந்து வெளி உலகத்துக்கு காட்டணும் என்றது ஒரு நோக்கத்தை நாம் வந்து எடுக்கிறோம். என்னட்டு நிறைய பேர் கேட்பாங்க, உங்களோட தம்பி தானே நிறைய பேருக்கு உதவி செய்யறாரு யூடியூப் மூலம். உங்களை நீங்க கணவர் இழந்த நீங்க மற்ற கணவர் விட்டுட்டு போகையும் இல்லை செய்யவும் இல்லை, அவர் உண்மையில இறந்தவர் தானே. அப்ப இந்த பிள்ளைகள் படிப்புறதுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அவர் சொந்தம் தானே, அக்காண்ட எடுத்துக்காட்டு அதுக்கு இருக்காரு, அது பிரச்சனை இல்லை, நாங்க இப்படியா செய்யுது அப்படின்ட்டு அவர் வந்து சொந்தங்களை காட்டக்கூடாதுன்ற ஒரு ஐடியா அவருக்கு நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன். நம்மளோட வந்து நிறைய மக்கள் வாழக்குள்ள நம்ம வந்து சுயநலமா யோசிக்க கூடாதானே. அதுதான் இருக்கிற 2 பேரையும் நான் இன்னும் கொண்டு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் என்ற ஐடியா. மற்ற சின்னால வந்து ஒரு டாக்டராகணும்ன்ற இதோட நான் இருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு முயற்சியா எடுப்பேன். நிச்சயமாக. இப்ப இந்த ஒரு தருணத்துல இப்ப கணவனுக்கு வந்து ஏதாவது சொல்லணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஒரு தருணத்துல? என்னென்று சொன்னா அவர் என்ன மாதிரி பண்ணி இந்த அளவுக்கு 3 பிள்ளைகள் 3 செல்வங்களையும் தந்து அவங்கள ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாக இருப்பேன். எனக்கு அவர் நல்ல அவங்க எங்க போனாலும் அவங்க பேர் எடுத்து தான் வருவாங்க. சின்னாக்களும் தான் அனுப்பேன். இந்த சின்னால் எகவும் தான் 5ஆம் ஆண்டு எனக்கு நல்ல பேர் எடுத்து தந்திருக்கா. மேடையை பேச்சுகள் மேடைக்கு போய் ஸ்கூல்லையும் கூட அவருக்கு நல்ல முதலிடம் தான். மற்ற பிள்ளை எல்லாரும் பேசுவாங்க என்னோட சேர்மாரெல்லாம் வந்து. மற்றது வந்து அப்படியே திறமசாலியா தான் இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா இப்ப அவர் இல்லாம நான் எனக்கு குழந்தை கிடைக்கல தானே. இந்த இடத்துல வந்து அவர் பிள்ளைகளை பற்றி அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையும். நன்றி அக்கா, நன்றி. எங்களுடைய மக்கள் உறவுகள் சார்பாகவும் எங்களுடைய குடும்ப உறவுகள் நம்ம குடும்பம்ன்றதை தாண்டியும் நான் ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருக்கிறதால நம்முடைய மக்கள் உறவுகள் சார்பாக வந்து மீண்டும் வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த பிஸ்னஸ் டைமில் வந்து அதிகமாக வந்து நேரம் செலவழிக்க விரும்பலை. நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. இந்த வந்து பக்கத்தில் நிற்காங்க. அந்த அண்ணாக்களை உங்கள்கிட்ட விரும்பல இந்த பிள்ளை வந்து சர்வத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. சரி, ஓகேக்கா, மீண்டும் சந்திப்போமையா? சரி, ஓகே.